வெல்கம் டு எலில் குப்பி டைம்ஸ். இப்போ நம்ம மைதா மாவு போண்டா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம சுகரும் ஏலக்காவும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ மைதா மாவை பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்லணும்? இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க காய்ஸ், இந்த ஷேப் ஆமாமாக்கி இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம்.